பகுத்தறிவாளர் கழகம் தமிழ்நாடு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய 13வது மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாரை உலகமயமாக்குவோம், உலகை பெரியார் மயமாக்குவோம் என்ற முழக்கத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியில் பேச விளைகிறேன். இங்கு முதலில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அவருக்கு மட்டுமல்ல, கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், நன்றிகள். ஏன்னா, வைக்கத்தில் தந்தை பெரியார் நடத்திய அந்த போராட்டத்தின் 100வது ஆண்டு நிறைவு விழாவை இருவரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக நடத்தி விட்டார்கள். இதை போன்று பகுத்தறிவு எண்ணம் உள்ளவர்கள் ஒன்றிணைத்து அடுத்த முறை இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இந்தியாவையும் பெரியார் மையம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியார் மையம் ஆக்குறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாரையும் புத்திசாலி ஆக்குறது, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. என்னமோ தனியாக கருப்பு சட்டை தைச்சு போட்டுக்கிற மேட்டர் இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பெரியார் மையம் அமைக்கவிருக்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு ஆர் ஆசா அவர்களுடைய சிறப்பை பற்றி ஆசிரியர் வீரமணி ஐயா என்கிட்ட சொன்னாங்க. பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்னால அது ஒரு சபிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லி யார் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறதுன்னா அங்கே தான் மாத்துறதா சொல்லுவாங்க. ஆனால் ஆர் ஆசா வந்ததுக்கப்புறம் பெரம்பலூரை ஒரு சாதனை மாவட்டமாக மாட்டிட்டாரு. அதுதான் பகுத்தறிவாளர்களுடைய மிக சிறப்பான விஷயம். இங்க நரேந்திர நாயக் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஏன்னா, நம்மளுக்கு மூட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் மிகவும் அழகான தெளிவான வாழ்க்கை அப்படிங்கிறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இயற்கையை நம்புறீங்க, நாங்கள் கடவுளை நம்புறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இயற்கையை நம்ம நம்பினாலும் நம்பாட்டி அது தன்னளவில் இயற்கை